நைலான் கயறு என்ற நாவலின் வாயிலாக மக்களுடைய இதயத்தை கட்டி போட்ட ஒரு எழுத்தாளர். ஒரு கரை அறிவியல், மறுகரை அழகியல். இந்த இரண்டிற்கும் இடையிலே ஒரு எழுத்து நதி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த எழுத்தாளரினுடைய மையில் மட்டும்தான் இளமையும் புதுமையும் இனிமையும் ஒரு சேர கிடைக்கும். யார் அந்த எழுத்தாளர் என்று கேட்டால் சுஜாதா அவர்கள். சுஜாதா இஸ் ஈக்குவல் டு சுவாரஸ்யம். அவருடைய சிறுகதையான அரங்கேற்றம் என்ற சிறுகதை குறித்து நான் இப்போ பேச போறேன். அரங்கேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு காட்சி கண்ணுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பரதநாட்டிய அரங்கேற்றம் குறித்த ஒரு அழகான ஒரு சிறுகதை தான். பொதுவாகவே தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இருக்கு இல்லையா, அதுவும் சரி, தாய்க்கும் மகளுக்குமான உறவு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேசப்படாத நிறைய விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய உறவு நிலைகள். இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பற்றி நிறைய எழுத்தாளர்கள் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தந்தைக்கும் மகளுக்குமான விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த சிறுகதையில் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பாச பிணைப்பையும், அந்த தாய் அவளுடைய எண்ணங்களை எல்லாம் எப்படி மகள் மீது செலுத்துகிறாள் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு சுஜாதா அவர்கள். இந்த அரங்கேற்றம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு திரை அவ்வளோ அழகா விரிவாக வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, 8 வருஷமா பரதநாட்டிய பயிற்சி படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படிப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயங்களை எல்லாத்தையும் தாய் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே பாட்டு கிளாஸ், காலையில் எந்திரிச்சா பாட்டு கிளாஸில் தான் ஆரம்பிப்பாங்க. 1 வருஷத்துக்கும் மேலே இந்த பாட்டு கிளாஸ் போகுது. ஆனால் மாயமாயவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்தை கூட இன்னும் தாண்டலை. அதே மாதிரி பாட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிய வாத்தியார் வருவார். அவர் சதுரம் எப்படி வரைகிறது, பந்து எப்படி வரைகிறது, இந்த மாதிரியான வகுப்புகள் போய்கிட்டே இருக்கு. இதுதான் அஸ்யூஷுவல் ரொட்டீன். யாரோடது? நந்தினியோட ரொட்டீன். அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது இவ்வளோ பெரிய நாட்டிய மங்கையா மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அன்னைக்கு தான் அரங்கேற்றம் நடக்க போகுது, கடைசி எக்ஸாம் மாதிரி. அதுவும் இன்னைக்கு அரங்கேற்றம் அப்படிங்கிறப்ப காலங்காத்தால நந்தினி உட்காந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த புக்கோட நேம் த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னு ஒரு புத்தகம். இதுலேயே ஒரு அழகான குறியீடை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது போக போக தான் நமக்கு தெரியும். த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா வருவா. என்ன இன்னைக்கு தானே அரங்கேற்றம், ரெடி ஆகிறது இல்லையா அப்படின்னு கேட்பா. ஏமா இன்னும் 8 மணி நேரம் இருக்கே, அதுக்குள்ளேயும் ரெடி ஆகணுமா? ஆமாம், ரெடி ஆகணும், இங்கே வா அப்படின்னு சொல்லி சிந்தட்டிக் மருதாணியை எடுத்து அந்த கைகளுக்கு தொப்பி போட்டு விட்றா அப்படின்னு எழுதுறாரு. இப்படியாக நிறைய அலங்காரங்கள், டெய்லரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப அழகா ஒரு சிவப்பு கலர் வஸ்திரத்தை எடுத்துட்டு அதில் அழகான ஜரி பார்டர் போட்டு விசிறி மாதிரியான மடிப்பெல்லாம் வச்சு பரதநாட்டியத்திற்கு தேவையான அத்தனை ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் லாக்கரில் அது வரைக்கும் இருந்த நகைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட உம்முடியார் ஜுவல்லர்ஸ் நகைக்கடைக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி இவளை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு எழுத்தாளர் சுஜாதா அதில் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொண்ணுக்கு, ஏமா நான் கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடி எப்படிமா ஆடுறது, அதுவும் இந்த கடைசியில் பரதநாட்டியத்தில் இந்த தட்டு டான்ஸ் ஒன்று இருக்கே, அதை மட்டும் வேணாமா அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொல்கிறா, அது தாண்டி முக்கியம், அதுதான் நீ நல்லா ஆடுற, நீ வேணா பாரு, நீ ஆடுறப்ப எல்லாரும் உனக்கு கை தட்டுவாங்க பாரு அப்படின்னு சொல்றா. உடனே தன்னுடைய மேனேஜரை கூப்பிடுறா அம்மா. கூப்பிட்டு, எப்படிப்பா எல்லா வேலையும் சரியா நடந்துருச்சா, எல்லாரும் வந்துருவாங்களா, இன்விடேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப, அம்மா ஒரு 2000 இன்விடேஷன் கிட்ட அடிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் நந்தினியுடைய பேரை நீங்க சொன்ன மாதிரி கோல்டன் கலர்ல போட்டாச்சு, எல்லாருக்கும் இன்விடேஷன் போயிடுச்சு, அமைச்சரும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனா இன்னும் ஐயா தான் வரல அப்படின்னு சொல்றப்ப, அவருக்கு ஆசை இருக்காதான் என்ன, வந்துருவாருன்னு நினைக்கிறேன், பெத்த மக அவன் முத அரங்கேற்றம் பண்றா, வராமையா இருக்க போறார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்கிறா. அவளுக்கு எப்படி ஒரு எண்ணம்னா, எல்லா நாளிதழ்லையும் தன்னோட பொண்ணு வந்துடணும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட போட்டோகிராஃபர்ஸை வர வச்சிருக்கிறா. இப்படியாக அந்த மேடை தயாராகிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மேடைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி பார்க்குறா. என்ன முன்னிருக்கைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அது போக சில ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. 6:45 ஆயிடுச்சு, இன்னும் சொல்ல மாதிரியாக பெருங்கூட்டம் வரல. அவங்க அம்மாவுக்கு வாசலில் போய் நிற்போம், ஆள் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே நந்தினியுடைய ஒரு சாயலை அப்படியே சுஜாதா அவர்கள் படம் பிடிச்சு காமிக்கிறார். அமைச்சர் வராரு, வந்துட்டு அவர் மேடை ஏறுறாரு. இதே மாதிரி ஒரு ஒளிபெருக்கி வச்சிருக்கிறாங்க. அமைச்சர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, நாட்டியம் என்பது பாரம்பரியமான கலை, பரதம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு நாராயண மேனனுடைய கட்டுரை தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய மொழியில பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பக்கம் நந்தினியினுடைய மன உணர்வு, இந்த பக்கம் ஒரு வார்த்தை, அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு அழகா கோர்த்திருப்பார். அந்த மாதிரியான நேரத்தில் அப்படியே கழிவறை பக்கமா நந்தினி போவாங்க.
போயிட்டு அந்த சலங்கையை கழட்டி அப்படியே அந்த கழிவறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திண்டுல வச்சுட்டு, அங்க ஒரு சின்ன சன்னல் அளவுக்கான இடம் இருக்கும். அந்த சன்னல் இருக்கக்கூடிய இடத்த கழட்டி வச்சுட்டு, அது வழியா எகிறி குதிச்சு, வெளியில செல்வராஜ் இருப்பாரு. அந்த செல்வராஜோட கார்ல ஏறிருவாங்க. ஏறுன உடனே செல்வராஜோடைய தோள்ல அப்படியே சாஞ்சுப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் அப்படிங்கிற புத்தகம் படிச்சாங்களா? த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் எங்க வேலை செய்யுது பாருங்க. அந்த கார்ல ஒரு பொம்மை இருக்குங்க. அந்த பொம்மை ஒரு தலையாட்டி பொம்மை. அது தாம், தித்தாம், தை, தித்தாம் அப்படின்னு சொல்லி ஆடக்கூடிய காட்சியோட இந்த கதைய வந்து முடிச்சிருப்பாரு. அங்க வந்து திரை விலக்கப்பட்டிருக்கும். என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே முடிச்சிருப்பாரு. இதுதான் சுஜாதா அவர்களுடைய எழுத்து நடை. ஒரு கதைய அப்ரப்ட்டா முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வகை உண்டு. அதுவே வாசகருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய உணர்வுக்கு ஏத்த மாரி அந்த கதைய அப்படியே விடுறது ஒரு வழிமுறை. 1978ல எழுதப்பட்டது இந்த சிறுகதை. இன்னைக்கு 2025ங்க. நெனச்சு பாருங்க. பசங்களுக்கு எத்தன கோச்சிங் கிளாஸஸ், காலையில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இன்னைக்கும் ஒரு பெற்றோர்களும் செய்யக்கூடிய தவற 1978லயே ஒரு சிறுகதை பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் இந்த சிறுகதை தேவைப்படுது. அப்படியான சிறுகதையில் ஒரு முக்கியமான கதை அரங்கேற்றம். படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.